இந்த மதனுக்கு லீவ் விட்டாலோ இல்லை ஒரு ஏர்லி லாக் ஆஃப் போட்டு வந்தாலோ இதே பிரச்சனை தான். பஜ்ஜி வேணும் போண்டா வேணும்னு ஆரம்பிச்சிருவார். ஒரு 5:30 இருக்கும் ஆரம்பித்தவர் தான். முன்னாடிலாம் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வாங்கி வச்சுருவேன். இவர் இப்போ கேட்டுகிட்டே இருக்காருன்னு வாங்குறதில்ல. இன்றைக்கி வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்கவும் அம்மாட்ட போட்டு கொடுக்க சொன்னார். அம்மா எனக்கு அதெல்லாம் போட தெரியாது, நான் போட்டாலும் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் சரிவா நானே போட்டு தரேன்னு சொல்லிட்டு அப்புறம் கடல மாவு மட்டும் இருந்துச்சு, அதை வச்சு நானே போட்டுட்ருக்கேன். பஜ்ஜி வந்து சூப்பராக வந்துருச்சு. ஆனால் இந்த வாழைக்காய் சீவுறதுக்குள்ளே தான் ஒரு வழி ஆயிடுச்சு. எதை பார்த்துட்டு வந்தாருன்னு தெரில. வாழைக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தாரா இல்லை என்ன அடுப்பில் இருக்குன்றதை பார்த்தாரான்னு தெரில. என்ன மதியானம் அப்பளம் போட்டு வச்சுருந்தோம், அதை பார்த்தோன்னே இவருக்கு பஜ்ஜி சாப்பிடணும்னு தோணிருச்சான். அதுக்கப்புறம் இஞ்சி டீ வேணும் பஜ்ஜிக்கு சைடிஷா அப்படின்னாரு. ஏன்டா எல்லாம் சைடிஷாக தான்டா பஜ்ஜியை சாப்பிடுவாங்க, நீ என்னடா பஜ்ஜிக்கு சைடிஷா இஞ்சி டீ கேட்குறேன்னு சொல்லிட்டு அதையும் போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் பஜ்ஜி தான் நான் வந்து ஒரு 4-5 பீஸ் உஷார் பண்ணிட்டேன். எப்படியோ ஒரு வழியாக அதையும் போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா இருந்த மாவில் வெங்காய பக்கோடா போட்டிருந்தேன், அதை ஒரு வீடியோ எடுக்கவே இல்லை. நான் வீடியோ எடுத்து தரேன் நீ போடுன்னு என்னை மோட்டிவேட் பண்ணுறாராம். நான் வந்து கிச்சனுக்கு வந்து லீவ் விட்டுட்டேன் அம்மா வந்தனால. அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி வந்து கெட்டியாக தான் வேணும்னு சொன்னார், அரைச்சி கொடுத்தாச்சு. அதை வந்து டிரான்ஸ்லேஷன் வீடியோ பண்ணி வச்சுருக்காரு. பாய் கைஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் பாய், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.